எக்ஸலோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப் 5 ஷார்ட்கட்ஸ். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஆல்ட் ப்ளஸ். நார்மலாக நீங்கள் ஆட் பண்ணால் வந்து நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக கீழே எம்டி பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ட் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடும். மறுபடியும் ஒரு என்ட்ரு கொடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து ஆட் ஆகி வந்துடும். ரெண்டாவது பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி. இந்த மாதிரி நார்மலாக வந்து நீங்கள் வேல்யூ வந்து என்டர் பண்ணிக்கிங்க. இதை வந்து ஒரு டேபிளாக கன்வெர்ட் பண்ணோன்னா கண்ட்ரோல் டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் டேபிள் ஆப்ஷன் வந்துட்டு ஓகேவான்னு கேட்கும். ஓகே நான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டேபிளாக கன்வெர்ட் ஆகிடும். மூணாவது பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் டி. உங்களுக்கு வந்து இந்த மேலே இருக்கிற நம்பர் வந்து அப்படியே கீழே வேணும்னா கண்ட்ரோல் டி ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே டூப்ளிகேட் ஆகிடும். நாலாவது பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேஜ் அப் அண்ட் கண்ட்ரோல் பேஜ் டவுன். இதை யூஸ் பண்ணி உங்களால் ஒர்க் பிளேஸ் வந்து ஸ்விட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அஞ்சாவது பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ட்ராக். இதே ஷீட் வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னா ஜஸ்ட் இது மேலே கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஆப்ஷனை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அதே ஷீட் வந்து உங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆகிடும். ஆறாவது பார்க்க போகிற ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்ட். நீங்கள் என்டர் பண்ண டேட்டாக்கு வந்து பார்டர் லைன் கொடுக்கணும்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் அண்டு கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அவுட்டர் பார்டர் லைன் வந்து உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிடும்.